செம்மையா ஒரு 50 இன்ச் டிவி சோஃபால இருந்து பார்த்தா வியூ பண்றதுக்கு நல்லா இருக்கும்ல. 50 இன்ச்சா? அம்மா எதுக்குமா 50 இன்ச்சு? வீட்டில் 2 பேர் தானே இருக்கீங்க. 30 இன்ச்சு 40 இன்ச்சில் ஏதாவது டிவி வாங்கிக்கலாம்ல. சரி விடுங்க. அப்படியே இங்கே ஒரு மாடுலர் கிச்சன் போட்டுடலாமா? உனக்கு வேணும்னா போட்டுடலாம். மாமா அதெல்லாம் நிறையா செலவாகும்மா. அதான் அம்மா சீதன் நிறையா குத்து விட்டுதுல. இப்போதைக்கு வேணா ஸ்டவ் மட்டும் வாங்கிக்கோங்க. சரி, அந்த ரூம்ல இப்போ எப்படி கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு பெட்டோ கட்டிலோ வாங்கி போட்டுடலாமா? கெஸ்ட்டு வரவங்க ஒரு நாள் 2 நாள் தான் தங்க போகிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு கட்டிடலாம்? பேசாமல் 2 பாய் வாங்கி போடுவீங்களா? அதை விட்டு உங்க கட்டு அண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அப்ப என் வீட்டு சைட்ல வந்து கீழே படுக்கணுமா? சிக்கனன்ற பேர்ல அவன் ஏதோ லூசுத்தனமா உளறிட்டு இருக்கான். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அண்ணாவை ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் எங்கள் அண்ணன் கூடயே போயிடுறேன். நிறுத்து. இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? உங்க அண்ணன் பேசல கரெக்டா சொல்லு. நம்ம வீட்டுல வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பண்றதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் பண்றது தப்பு தானே? ஏதாச்சும் பண்ணுங்க போங்க. மாப்பிள்ள இங்கே வாங்க ஒரு நிமிஷம். எனக்கே தெரியுது மாப்பிள்ள, எல்லாரும் என்ன மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறது என் தப்பு தான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே சிக்கனமாக செலவு பண்ணி பழகிட்டேன் மாப்பிள்ள. நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறது? இல்ல அதுக்கு உங்க மேல நான் எதுவும் தப்பு சொல்லலை. என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசினது இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, கீழே ஏதோ பொருளாக வாங்கணும் பேசிட்டு இருந்தீங்களே, எப்படி வாங்குவீங்க? இஎம்ஐ அப்ளை பண்ணி தான். அப்புறம் மாப்பிள்ள, தங்கச்சி ஏதோ என் மேலே இருக்கிற பாஸ்டில் கோமா பேசியிருக்கோம், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும். சரி, நான் வரேன் மாப்பிள்ள. இவ்வளோ சீக்கிரம் நீ தூங்கினதே இல்லையே மேக்னா. பாரு ஏம்மா, மேலே போய் நானும் உங்க அண்ணனும் பேசியாச்சு. எனக்கு அவனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, புரிஞ்சுதா? இப்போ என்ன உன் காலில் வேணும்னு சொல்றியா? என்ன டக்குன்னு சீரியஸ் ஆயிட்டா? சும்மா வந்ததுலேருந்து எங்கள் அண்ணாவை ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு கோவம் வராதா? மற்றவங்களுக்கு எங்கள் அண்ணன் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு அவன் ரொம்ப முக்கியம். சரிம்மா, என் மேலே தான் தப்பு, உங்கள் அண்ணன் மேலே எதுவும் தப்பே இல்லை, ஓகேவா? அதுக்காக உங்களையும் நான் விட்டு தர மாட்டேன். எனக்கு அவனும் முக்கியம், நீங்களும் முக்கியம். இன்னும் ஒரு நாள் தான் நான் டேய், இருந்து அந்த ஒரு நாள் மட்டும் படு, தயவு செஞ்சு படுத்துரு. ஓகே. ஏங்க, மளிகை சாமான்லாம் காலி ஆயிடுச்சு, ஷாப்பிங் போலாமா? ம், மேக்னா போய் சென்ட் ஆஃப் பண்ணு போ. நீங்களும் வாங்க. போ. சரி, நான் கிளம்புறேம்மா. அப்புறம் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா பொருள்லாம் வாங்கணுன்னு, அதெல்லாம் நானே ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாது, நான் பார்த்துக்கிற வீடு. அட, இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள. சரி, இந்த இஎம்ஐயில் வாங்குறது, கடன் வாங்கி வாங்குறது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு பொறுமையாக வாங்கிக்கலாம். நான் கிளம்புறேன், வட்டாமா? மச்சான் ஒரு நிமிஷம், ஊரில் என்ன பெருசாக வேலை இருக்க போகுது, இன்னும் 2 நாள். சரி, ஓகே மாப்பிள்ள. சும்மா ஒரு வார்த்தை கேட்டா என்னடி உடனே போயிட்டான்? திருந்த மாட்டான்ல? சரி விடுங்க, ஒரு நாள் தானே.